வெறும் 80,00,000 பேர் வாழக்கூடிய சுவிட்சர்லாந்து நாட்டுலங்க, எந்த ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து போறக்கு ட்ரெயின், பஸ்ஸஸ் அவ்வளோ பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அமேசிங்கா இருக்குங்க. எனி டைம் நீங்க போனீங்கன்னா, ஒரு 5, 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க வந்து யூ கேன் கேட்ச் எ ட்ரெயின். ஆனா, இத்தன கோடி மக்கள் வாழ்ற நம்ம நாட்ல, யூ நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இன்னும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண கிடையாதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ட்ரெயினுக்கு மேல கிடையாதுங்க. அதுவும் ரொம்ப ஆட் டைம்ல இருக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ற மாரியே இருக்காது. அண்ட் நீங்க போய் ரிசர்வ் பண்ணலாம்னு நெனச்சீங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியே புக் ஆயிருக்கும். ஏன் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 ட்ரெயின் விடக்கூடாது? ஏன்னா, அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, உடனே அரசாங்கம் என்ன சொல்லும்? எங்களுக்கு வந்து பணம் இல்ல. அத்தன ட்ரெயின் விடுறதுக்கு வசதி இல்லன்னு. அப்போ வந்து தனியார் மயம் பண்ணிட்டு போங்க. தனியார் கிட்ட குடுங்க. வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, தனியார் துறை அதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆவாங்க. ஸோ, நீங்க வந்து அது தனியார் வந்து நீங்க ஒரே ஒரு ஆளுக்கு கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, மோனோபோலி ஆயிடும். அவன் வைக்கிறது தான் ரேட்டு அப்படின்னு அவன் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுருவான். 2, 3 பேத்துக்கு குடுங்க. காம்படிஷன். யாரு நல்ல சர்விஸ் புரொவைட் பண்றாங்களோ, சீப் ரேட்ல குடுக்குறாங்களோ, மக்கள் அவங்க கிட்ட போறாங்க. ஆனா வந்து இவங்க ட்ரெயின் விட மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க. அதுக்கு காரணம் வந்து பஸ் லாபிங்க. அதாவது பஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கு பணம் குடுக்குறாங்க. அண்ட் அதிகாரிகளுக்கு பணம் குடுக்குறாங்க. சேம். நீங்க வந்து ஒரு பஸ் ரூட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க கோடிக்கணக்கா குடுத்தா தான் வந்து அந்த பஸ் ரூட் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். அப்புறம் வருஷம் வருஷம் நீங்க வந்து எஃப்சிக்கு போகணும். அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க ஆர்டிஓ கிட்ட போகணும். அங்க பணம் குடுக்கணும். ஸோ பஸ்ஸுங்கிறது வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் மாரிங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே. பணம் காய்க்கும் மரம். அத வந்து இவங்க வந்து வெட்ட மாட்டாங்க. நம்ம நாட்ல வந்து பஸ்கள் இத்தனை இருக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க. ட்ரெயின் போக்குவரத்தை நம்ம அதிகரிக்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப கோயம்புத்தூர் to திருப்பூர், கோயம்புத்தூர் to ஈரோடு, பொள்ளாச்சி எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கணுங்க. நான் யூரோப்ல வந்து ஒரு 1 மாசம் எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணேங்க. எவ்வளோ அமேசிங்கா வந்து ரயில் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அங்க உங்களுக்கு காரே தேவை கிடையாது. கார், 2 வீலர் எதுவுமே வேண்டாங்க. சின்ன ஊர், பெரிய ஊர் எல்லாமே வந்து ட்ரெயின் நெட்வொர்க்கால சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம ஊர்லயும் பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ணலாங்க.